வீடியோவில் என்கோடர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்கோடர் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் தான். இதை வந்து கோட் கன்வெர்ட்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை கோட் கன்வெர்ட்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க்கில் ஏ அப்படின்னு ரெண்டுலேருந்து பின்னு ரெண்டுக்கு ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டிரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துல என்கோடர் சர்க்யூட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அனுப்ப வேண்டிய டேட்டாவை டைரெக்டாக அனுப்பாமல் அதை வந்து ஒரு கோடாக கன்வெர்ட் பண்ணி இந்த நெட்வொர்க்கில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ண டேட்டாவை ஒரிஜினல் டேட்டாவாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. இங்கே ஒரிஜினல் டேட்டாவை கோட் பண்ணுறதுக்கு வந்து என்கோடர் சர்க்யூட் டிரான்ஸ்மிட் பண்ணுற எண்டில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசீவ் பண்ணுற எண்டில் கன்வெர்ட் பண்ண டேட்டாவை ஒரிஜினல் டேட்டாவை மாற்றி எடுக்கிறதுக்கு டீகோடர் சர்க்யூட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இந்த டீகோடர் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஒரிஜினல் டேட்டாவை ஒரு கோடட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் வந்து அதை கோட் கன்வெர்ட்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டிஎக்ஸில் டிரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துல என்கோடர் யூஸ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம அனுப்பின டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணுறதுக்காக டீகோடர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்கோடர் மட்டும் பார்க்கலாம். டீகோடர் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது இதில் வந்து மோர் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்கோடர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். இந்த என்கோடரில் நம்ம அதிக நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் கொடுப்போம். அதை கன்வெர்ட் பண்ணி லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட்டாக வந்து எடுத்துப்போம். அதை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அதனால தான் வந்து இதில் வந்து மோர் நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 4x2, 8x3, decimal to BCD என்கோடர் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ நார்மலாக 4x2 என்கோடர் அப்படின்றது என்னென்னா, நம்மக்கிட்ட 4 இன்புட் இருக்கும். அதை வந்து என்கோடர் சர்க்யூட்டில் கொடுக்குறோம். ரெண்டு அவுட்புட் மட்டும் எடுக்கிறோம். ஏபிசிடி 4 இன்புட் இருக்குது. XY அப்படின்னு ரெண்டு அவுட்புட் மட்டும் எடுப்போம். இந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட்டர் மூலமாக பி அப்படின்ற ரெண்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 4x2. அப்போ 8x3 அப்படின்னா என்னென்னா, 8 இன்புட் லைன்ஸ் இருக்கும். அதை என்கோட் பண்ணி 3 அவுட்புட் லைனாக மட்டும் எடுத்து அந்த 3 அவுட்புட் லைனில் என்ன கிடைக்குதோ அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி பி அப்படின்ற ரெண்டுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து 8x3. டெசிமல் டு பிசிடி என்கோடர் அப்படிங்கிறது 0 to 9 வரைக்கும் டெசிமல் நம்பர் இருக்குது. அதை பிசிடியாக கன்வெர்ட் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து டெசிமல் டு பிசிடி கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டெசிமல் டு பிசிடி கன்வெர்ட்டர் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கன்வெர்ட்டர் அப்படின்றது நம்பர் கன்வர்ஷனில். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெசிமல் டு பிசிடி எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம 8 அப்படின்ற டேட்டாவை வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், 8 அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு டெசிமல்னால் 8லேருந்து 0லேருந்து 9 வரைக்கும் ஸ்விட்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 8 அப்படின்ற ஸ்விட்சை நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 8க்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி என்ன வரும்? 8421 யூஸ் பண்ணி போட்டால் 1000 அப்படின்றது வரும். இப்போ 8 அப்படின்ற ஸ்விட்சை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற இதில் 1000 அப்படின்றது போகணும் அப்படின்னா இந்த என்கோடர் வந்து டெசிமல் டு பிசிடி என்கோடர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெசிமல் டு பிசிடி என்கோடர் அப்படின்றதுக்கான ட்ரூத் டேபிள் தான் இது. இப்போது நம்மக்கிட்ட டெசிமல் இன்புட்டுக்காக 0லேருந்து 9 வரைக்கும் வந்து ஸ்விட்சஸ் இருக்குது. இதை பிசிடியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம 8421 கோட் யூஸ் பண்ணி இந்த ட்ரூத் டேபிள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ 0 அப்படின்னா 8421ல் இந்த 4 நம்பருக்கும் நேராக 0 போட்டோன்னா அதோட வேல்யூ வந்து 0ன்னு வரும். ஸோ அதுதான் 0க்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி. இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1க்கு நேராக மட்டும் 1 வரும், மீதியெல்லாம் 0 வரும். 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2க்கு நேராக மட்டும் 1 வரும், மீதியெல்லாம் 0 வரும். 3ன்னா 2க்கும் 1க்கும் நேராக மட்டும் 1 வரும், மீதியெல்லாம் 0ன்னு வரும். இந்த மாதிரி தான் 8421 யூஸ் பண்ணி 0லேருந்து 9 வரைக்குமான டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி பைனரி கோடர் டெசிமல் வேல்யூவை வந்து இந்த ட்ரூத் டேபிளில் எடுத்திருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம பிளாக் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதாவது சர்க்யூட் டிசைன் பண்ணுறோம். சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு ஏ அப்படின்னு வரணும்னா ஏயோட அவுட்புட் எப்படி வரணும்? 8, 9 அப்படின்ற ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணும்போது மட்டும் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். அப்படின்னா 8 + 9ன்னு மட்டும் வரும். பி அப்படின்னா
4 5 6 7 4th ஸ்விட்சு 5th ஸ்விட்சு 6th 7th ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு பீன்ற அவுட்புட் வந்து எனேபிள் ஆகணும். சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 3 6 7 டிக்கு 1 3 5 7 9. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே பிளாக் டயக்ராம் போட போகிறோம். இப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட வந்து 0லேருந்து 9 வரைக்கும் 10 ஸ்விட்சஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்மக்கிட்ட 0லேருந்து 9 வரைக்கும் 9 ஸ்விட்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஏ அப்படின்ற ஒரு அவுட்புட் வரணும். ஏ அப்படின்ற அவுட்புட் வர்றதுக்கு 9ம் 8ம் மட்டும் எனேபிளாக இருந்தால் போதும். 9ஐயும் 8ஐயும் எடுத்து ஒரு ஆர் கேட்டில் கொடுத்துட்றோம். இதுதான் வந்து ஏ. அடுத்து பி அப்படின்றதுக்கு இது ஒரு ஆர் கேட்டு, இது பி. பிக்கு என்னென்ன வரணும்னா 4 5 6 7 4 5 6 7 இதெல்லாம் எடுத்து பியில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பி கிடச்சிரும். அடுத்து சிக்கு வந்து 2 3 6 7 இது ஒரு ஆர் கேட்டு. சி 2 3 6 7. அடுத்து டிக்கு வந்து 1 3 5 7 9 1 3 5 7 9. இப்போது நான் வந்து இது வந்து என்கோடர் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து 1 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு வந்து டி 1 வந்து டியில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது மட்டும் எனக்கு 1ன்னு கிடைக்கும், மற்றதெல்லாம் 0ன்னு கிடைக்கும். ஏன்னா மற்ற இன்புட் எல்லாமே வந்து 0ல் தான் இருக்கும். இதில் மட்டும் ஒரே ஒரு இன்புட் ஹையாக இருக்கும். அப்போ வந்து டியில் வந்து எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 7 அப்படிங்கிற சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 7ல் வந்து இந்த சுவிட்ச் கேட்டும் இந்த கேட் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து எனக்கு இங்கே 1 அப்படின்றது வந்து எனேபிளாக இருக்கும். இந்த பிட் வந்து 0வாக இருக்கும். 7னா 0 1 1 1 அப்படிங்கிறது அவுட்புட்டில் கிடச்சிரும். இதுதான் வந்து என்கோடர் சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணுறது. இன்னொரு வீடியோவில் டீகோடர் சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.